Taste the Daily. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊராட்சி வார்டு உறுப்பினர் தொகுப்பு வீடு கட்டித்தர கோரி ஒரு பக்கம் மீசையை எடுத்துக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சுங்குவார் சத்திரம் அருகே திருமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட கண்டிகை கிராமத்தில் வசிக்கும் அருந்ததியர் சமூக மக்களுக்கு கட்டித்தரப்பட்ட தொகுப்பு வீடுகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் இந்த வீடுகளை இடித்துவிட்டு புதிதாக கட்டித்தர கோரி பலமுறை மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த ஊராட்சி 2வது வார்டு உறுப்பினர் திங்கட்கிழமை நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு நாள் முகாமின் போது கூட்டரங்கு வாயிலில் அமர்ந்து ஒரு பக்க மீசையை எடுத்துக் கொண்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட போராட வேண்டியிருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள 106 ஏக்கர் அரசு நிலத்தை தனிநபர்களுக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்த சார் பதிவாளர் சிக்கியுள்ளார். காட்பாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் தணிக்கை துறையினர் நடத்திய ஆய்வில் அப்போதைய பொறுப்பு சார் பதிவாளர் சிவக்குமார் போலி ஆவணங்கள் மூலம் அரசு நிலத்தை தனிநபர்களுக்கு பதிவு செய்து கொடுத்ததும், அங்கீகாரமும் இல்லாத வீட்டு மனைகளை பதிவு செய்து கொடுத்ததும், இதற்காக அவர் லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கியதும் தெரிய வந்தது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் சிவக்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகளும் திமுகவினரும் அரசு நிலங்களை கொள்ளையடித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.